கதை எழுதும்போது என்ன ஐடியானா சார், இதை நீங்கள் யார் பர்செப்ஷன்லேருந்து பார்க்குறீங்களோ அவன் தான் ஹீரோ. இப்போ இதே தான் நான் இந்த கதையை நான் எஸ்ஜே சூர்யா சைட்லேருந்து சொல்லியிருந்தேன்னா, எஸ்பி தான் இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்டாக இருந்தார். என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, இவங்க எல்லாரும் பாஸ்டில் இருக்கிற கிரட்ஜை இங்கே எடுத்துகிட்டு வராங்க. வேற ஸ்டாலி அதெல்லாம் விட்டுட்டு நன்றி சொன்னேன்னு சொல்லு மன்னிச்சுட்டு எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்து கில்ட்டோட வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஒன்று சொல்கிறான்ல, படத்தோட ஐடியாவே இங்கே தான் இருக்குது. ஒரு டைலாக் இருக்கும், இவ்வளோ இருந்தும் நான் நிம்மதியாக தூங்குறேன், என்னால் தொலைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, வேண்டாத நாள் இல்லை, சாமியை கும்பிடல, என் புள்ளக்குட்டி ஏன் நான் பண்ண பாவம் என் புள்ள குட்டிங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இதெல்லாம் ஃபீஸ் கட்டல, இதெல்லாம் கஷ்டத்தில் இருக்கேன், ஆனால் நான் நிம்மதியாக தூங்குறேன், அதனால் கெடுத்துக்க முடியாதுங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலி பின்னாடி அவன் தூக்கம் இல்லாமல் இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறான்ல. ஸோ இந்த இடத்துக்கு அவனை எடுத்துகிட்டு வந்தது தானே தவிர, நான் காளியை நியாயம்னோ காளி செஞ்சது நியாயம்னோ நம்ம பேசலை. ஏன்னா இது சர்வைவல் இன்ஸ்டிங்க்டுக்காக பண்ண, பட் ஸ்டில் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஸ்லீப். திருப்பி எத்தனை வருஷம் கழிச்சு தூங்குவான்னே தெரியாது அப்படின்னு. ஸோ அதுதான் நான் மேஜராக சொல்ல வந்தது. ஸோ எனக்கு அதுக்கு எல்லாருமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணுன்றது தோணுச்சு சார். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா.